ஈரான் அமெரிக்க மோதலால் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தியர்கள் பலியான சம்பவத்திற்கு ஐநா கூட்டத்தில் இந்தியா சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. ஐநா சபையில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதனேனி ஹரிஷ் கடந்த பிப்ரவரி 28 முதல் நடைபெற்று வரும் மோதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். தங்கள் நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு உலக நாடுகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் போர் பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சினைக்கு தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என அனைத்து நாடுகளையும் வலியுறுத்திய அவர் ஒவ்வொரு நாடும் பிற நாடுகளின் இறையாண்மைக்கு மரியாதை அளிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். ஈரானுடனான மோதலின் போது வணிக கப்பல்கள் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்த தாக்குதலில் இந்தியர்கள் பலியானதையும் சுட்டிக்காட்டினார். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் வணிக கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதையும் கப்பல் நிறுவன ஊழியரின் உயிரை பறித்ததையும் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கண்டனம் தெரிவித்த பர்வதனேனி ஹரிஷ் இது தொடர்பான சர்வதேச சட்டங்களை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்தை கூடிய விரைவில் உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்.